ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு என்னன்னா செலிப்ரேஷன், இன்னொரு சைடு என்னன்னா சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு என்னன்னா ஃபேன்ஸ் மீட் நடக்குது, இன்னொரு சைடு என்னன்னா கதறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன். இது வந்து யார் செலிப்ரேட் பண்ணா, யாருக்கு சர்ப்ரைஸ், யாருக்கு ஃபேன்ஸ் மீட் அண்ட் யார் கதறது, இதெல்லாம் இந்த வீடியோ நம்ம மொத்தமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ண பாக்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு 10 பேத்துக்கு போய் சேரும். இவங்களுக்கு ஃபேன்ஸ் மீட் வச்சா நான் போவேன்ப்பா அப்படின்னு யார் சொல்றீங்க கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வந்து செலிப்ரேட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா எல்லாமே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. எல்லாமேனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு கேங்கே போயிட்டு கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு அந்த ஒரு செட் ஆஃப் கேங்கே நம்ம பிக் பாஸ் சீசன் 9 ஒரு செட் ஆஃப் கேங் வந்து போயிருக்காங்க கோயிலுக்கு. அந்த கோயில்ல போயிட்டு செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்க கோயில் போய் தரிசனம் வாங்க போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல செலிப்ரேஷன் மூடாவே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல இப்படி யார் யார் போயிருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா, திவ்யா, கனி, சபரி, அரோரா, துஷார், ஆதிரை அண்ட் சபரியோட ஃபேமிலிஸ் இவங்க எல்லாம் போயிருக்காங்க. சபரியும் போயிருக்காரு. சோ இவங்க எல்லாம் போயிட்டு கொஞ்சம் வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாமே வந்திருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திவ்யாக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து போட்டோ எடுத்துருக்காங்க, செல்ஃபி எடுத்திருக்காங்க. பெரிய அங்க போட்டோ ஷூட்டே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த இடத்துல நடந்திருக்கு அந்த கோயில்ல. சோ இவ்வளவு நாள் எங்க திவ்யா போஸ்டர் காணா எப்பயும் கப் அடிச்சவங்க எல்லாமே ஒரு போஸ்ட் பண்ணிடுவாங்க, கப்பு வச்சுக்கிட்டு அது ஏதோ தனியா ஒரு போட்டோ ஷூட் மாதிரி எடுத்து பண்ணிடுவாங்க. பட் இது வரைக்கும் திவ்யா அது மாதிரி பண்ணல. இதுக்கு மேல பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்ப பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்ட்டு. ஏன்னா அவ்வளவு பல ஃபேன்ஸ் வெயிட்டிங் இருக்காங்க அவங்க போஸ்ட்டுக்காக. எப்ப போறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல தரிசனம் வாங்க போகும்போது இவங்க எல்லாம் போயிருக்காங்க அண்ட் நிறைய ஃபன் அதெல்லாம் நடந்திருக்காங்க. சோ இவங்க தான் இப்பெல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க மொத்தமா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யாருக்கு அந்த சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, திவ்யாக்கு அவங்க ஃப்ரெண்ட் வந்து அங்க சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. அங்க எல்லாமே பாட்டுனா வச்சு எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரோஸ் கொடுத்து அப்புறம் திவ்யாவே டான்ஸ் ஆடி இருக்காங்க. நிறைய அங்க சர்ப்ரைஸ் நிறைய நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் சர்ப்ரைஸ் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, திவ்யா இப்பதான் அவங்க ஊர் சைடு போயிருக்காங்க போல. சோ இப்பதான் அவங்க வந்து சர்ப்ரைஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது வேற லெவல்ல இருந்துச்சு நான் சொல்லணும். செம்மையா இருந்தது. அங்க திவ்யாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு ரோஸ்னா வாங்கிட்டு ஜாலியா அங்க போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சர்ப்ரைஸ் வந்து திவ்யாவோட ஃப்ரெண்ட் வந்து திவ்யாவுக்கு பண்ணிருக்காங்க. இப்பதான் நம்ம பிக் பாஸ் வீட்டு வெளில வந்த இப்பதான் நம்ம திவ்யாவோட செலிப்ரேஷன் வீடியோ சர்ப்ரைஸ் வீடியோஸ்னா இப்பதான் வெளில வந்துட்டு இருக்கு. இன்னும் கூட செகண்ட் அந்த கப்போட போட்டோ வந்து நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க போல. சேம் கலர் ட்ரெஸ் தான் இருக்கு. சோ அவங்க அங்க அட்டென்ட் பண்ணிட்டு தான் இங்க போயிருக்காங்க போல. இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த சர்ப்ரைஸ் கொடுத்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு நான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் யாருக்கு ஃபேன்ஸ் மீட் பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்டார்டிங்கே பிகை நுட்ஸ் வந்து ஒருத்தங்களுக்கு ஃபேன்ஸ் மீட் வச்சிருக்காங்க. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்கு ஃபேன்ஸ் மீட் இன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கு நேத்திக்கே ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, டிக்கெட் இருக்கு வேணா வந்து டிக்கெட் புக் பண்ணிக்குவாங்க, ஃப்ரீ டிக்கெட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிக்கெட் போட்ட ஒரு அரை மணி நேரத்துல ஃபுல் டிக்கெட் வித்துருச்சு. எப்படி ஒரு 500 சீட் தான் இருக்கும் போல. 500 சீட்டுக்கு மேலேயும் அவங்க கொடுத்துருப்பாங்க. நான் உட்கார்றது 500 தான் இருந்திருக்கு. 500 சேர்ஸ் அதே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. சோ அங்க உட்கார்றது 500 எவ்வளவு பேர் நிக்கிறாங்க தெரியல. ஆனா ஃபுல் டிக்கெட்டும் புக் ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரத்துல எல்லா டிக்கெட்டும் புக் ஆயிருக்கு. மனுஷன் உள்ளதான் சம்பவம் பார்த்தா வெளில அதுக்கு மேல சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு தான் சொல்லணும். வேற லெவல்ல பண்ணிட்டாரு கானா வினோத் சீசன் 9ல ஒரு பெஸ்ட் கண்டஸ்டன்ட் தான் சொல்லணும். என்டர்டெய்னர், ஃபன் பண்ணிருக்காரு. பாட்டு அவரே எழுதி, அவர் பாட்டு எழுதுன்னு சொன்னா டக்குன்னு எழுதி அவரே பாடுவாரு. சோ அவர் வந்து அந்த இடத்துல செம்மையா பண்ணிதான் சொல்லணும். மொத்தம் ஆல் இன் ஒன்னா நம்ம கானா வினோத் வந்து சீசன் 9ல இருந்திருக்காரு. ஃபைட்டா இருக்கட்டும் எல்லாமே இருந்திருக்கு கானா வினோத்துக்கிட்ட. சோ அது மட்டும் இல்லாம ஒரு ரெக்கார்டும் படைச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் இந்த 9 சீசன்ல பிக் பாஸ் வந்து சிரிச்சதே இல்லையா. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கானா வினோத் பண்ண காமெடிக்கு தான் அவர் சிரிச்சிருக்காரு. சீசன் 9ல வந்து அவரே ஒரு வாயால சொல்லியிருப்பாரு. நம்மளே நிறைய பேர் அவர் காமெடி பத்தி சிரிச்சிருக்கோம். சில பேர் அவங்க காமெடிக்காகவே அந்த ஷோ பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போரா கொண்டு போறப்ப அந்த வாட்டர் மெலன் கானா வினோத் காமெடி வேற லெவல்ல இருந்துச்சு தான் சொல்லணும் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காமெடி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் எல்லாமே கானா வினோத் இருந்துச்சு. வேற லெவல்ல பண்ணிட்டாருன்னு சொல்லணும் சீசனையே. அண்ட் அப்ப மட்டும் இல்ல, வெளில வந்து சாங்குலிஸ் கானா வச்சு சீசன்லயே செஞ்சிருப்பாரு. சீசன்ல கண்டஸ்டன்ட்ஸ் அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் டீம், பிக் பாஸ் டீம் எல்லாத்தையும் பிடிச்சி அந்த பாட்டுல வச்சு செஞ்சிருப்பாரு. பினாலில அந்த பாட்டு போட்டிருப்பாங்க, நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. சோ அந்த பாட்டுல எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருப்பாரு கானா வினோத். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாக்காப்பா அந்த ஷோ பினாலில ஒரு இது நடத்திருப்பாங்க, பட்டிமன்றமே நடத்திருப்பாங்க. அதுல மாக்காப்பா வந்து நடுவர், அதுக்கப்புறம் 2 பேர் ராஜு மஞ்சரி வந்து கேமர் சைட் அண்ட் தீபக் முத்து வந்து நம்ம நல்லவன் சைட். அவங்க வந்து இப்படி இருந்துச்சு. அப்போ வந்து ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு இருந்திருக்காங்க. மாக்காப்பா வந்து ஒவ்வொருத்தரா கேட்பாரு, யார் நல்லவர் இந்த சீசன்ல, யார் கேமர்ஸ் இந்த சீசன் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. ஆனா கானா வினோத் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த சீசன்ல யாருமே அப்படி இல்ல, யாருமே நல்லவர் இல்ல, யாரும் கேமரும் இல்ல. இந்த சீசன் ஒரு புதுசா ஒரு சீசன். ஏன்னா பிக் பாஸுக்கு ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பிக் பாஸ் இறங்கி விளையாண்டது இந்த ஒரு சீசன்ல தான். பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தா நாங்க ஒரு வேலை பண்ணுவோம்,
அவர் ஃபுட்பால் கொடுத்தா நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம், அவர் வந்து கோலி கொடுத்தா நாங்க பம்பர் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கலாச்சி விட்டாருன்னு தான் சொல்லணும். மொத்தமா முடிச்சு விட்டாங்க, சீசனே முடிச்சு விட்டாரு அந்த இடத்துல. பாட்டுலயும் சரி அந்த பட்டிமன்ற அந்த கேள்வியிலையும் சரி அந்த இடத்துல ஃபுல்லாவே முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல விஜிஎஸ் அவங்களுக்கு பர்த்டே வந்திருக்கும். அந்த பர்த்டே எப்போ அவங்களே அந்த இடத்துல உட்கார்ந்து டிஷ்யூ பேப்பர்ல எழுதி பாட்டு படிப்பாங்க. பாட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. எப்படி அப்படி எழுதுற அப்படின்னு அளவுக்கு கேட்க தோணுச்சு. அந்த அளவுக்கு பாட்டு எழுது டியூன் எல்லாமே கரெக்டா வந்து செட் ஆயிடுச்சு. வேற லெவல் இருந்துச்சுன்னு சொல்லணும். கானா வினோத் அவருக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, சப்போர்ட்டும் பயங்கரமா இருக்கும் தான் சொல்லணும். கானா வினோத்துக்கு பணப்பெட்டி எடுத்தாலும் என்ன சப்போர்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சப்போர்ட் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேன்ஸ் மீட் நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் மீட்ல என்ன நடந்துச்சு இந்த அப்டேட்னா வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும் சார் நான் வந்து நடந்திருக்கு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். ஃபேன்ஸ் மீட்ல என்ன நடந்தது, அது உள்ள எப்படி என்ன ஃபன் பண்ணாரு, அதனால நெக்ஸ்ட் வீடியோ நான் டீடைலா போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டா உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த கதறல் இதாண்டா கதறல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கதறிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் திவ்யால ஆரம்பிச்சு அரோராக்கா வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யால ஆரம்பிச்சாங்க. திவ்யா ஆரம்பிச்சு இப்போ அரோரா வந்து நிக்கிறாங்க. அரோரா வச்சு இப்போ வந்து அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க அரோராவை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கும்பல் நிறைய வேலை பார்க்கணும் தான் சொல்லணும். ஒரு சைடு என்ன திவ்யாவை பிஆர்பியான்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வேலை பார்த்துட்டு இருக்கு. அது மட்டும் டைட்டில் பையன் சொல்லிட்டு ஒரு கும்பல் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அரோராவை பார்த்து ஒரு கும்பல் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு கும்பல் ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்கணும்னு பார்த்தா மொத்த கும்பல் சேர்ந்து மொத்தமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏட்டா உள்ள விளையாண்டாங்க அவங்க ரெண்டு பேர் அவங்களே ஒன்னா சேர்ந்தா போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க ஃபேன்ஸ் வந்துட்டு ஆனா இப்படி பண்றது ரொம்ப தப்பு தான். ஏன்னா அரோரா இப்போ அந்த ஒரு ஸ்டோரி போட்டதுக்கு ஒவ்வொரு சைடா வந்து ஒவ்வொருத்தவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. திவ்யா அப்பதான் டைட்டில் பையருங்கிறாங்க. இதை நான் போன வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். போன வீடியோ நம்ம சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இப்ப அரோரா வந்து ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கு, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா அரோரா பத்தி ஒண்ணு சொல்லணும்னா அரோரா பார்த்து ஒரு பாட்டு பாடி இருப்பாங்களா, அவங்க ஒரு பாட்டே மாடிஃபை பண்ணி பாடிருப்பாங்க. அந்த பாட்டு இப்ப செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. எங்க திரும்பினாலும் அந்த பாட்டு தான், ரீல்ஸ் தான் அந்த பாட்டு, இங்க நல்லா இருக்கு அந்த பாட்டு, ஃபுல்லாவே அந்த பாட்டு தான் போயிட்டு இருக்கு. அவங்களே ஸ்டோரி போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் அதே மாதிரி செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த பாட்டு நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அந்த பாட்டு சும்மாவே அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆனா இந்த வருஷம் செம்மையா இருக்கு, எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டு நிஜமே சொல்றது ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லணும். பினாலேல பாடின பாட்டு அது செம்மையா இருந்துச்சு. பினாலே அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாட்டு இருந்துச்சுல, அது செம்மையா இருக்குன்னு தான் சொல்லணும். வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சபரியோட செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு சொல்லணும். சபரிக்கு வந்து அவங்க ஊருக்கு, அவங்க தான் சேலம், அவங்க ஊருக்கு போகும்போது தான் அவங்க செலிப்ரேஷனும் வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. அண்ட் சர்ப்ரைஸ் வேற லெவல்ல இருக்கு. அதுல வந்து சபரி வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி உள்ள வந்து இவங்க தான் கேங் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா தூக்கி இதான் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஃபன் பண்ணியிருப்பாரு. அவரு இப்ப நம்ம செலிப்ரேஷன் சர்ப்ரைஸ் எல்லாமே அவருக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அடுத்தது வந்து திவ்யா ஃபேன்ஸ் மீட் அண்ட் சபரி ஃபேன்ஸ் மீட் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். நடந்தா உங்களுக்கு நான் இன்ஸ்டால அப்டேட் பண்றேன். போயிட்டு யார் யார் போகணுமோ அங்க வந்து நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு போய்க்கோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோல நம்ம பார்த்தது என்னன்னா செலிப்ரேஷன் அண்ட் சர்ப்ரைஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதரல்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ட் ஒன் சாங் ட்ரெண்டிங் ஆச்சு, அதை பத்தி பாத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யா வந்து ஒரு தாறுமாறான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். பிஆர்னு சொன்னவங்களுக்கு அவங்க சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க திவ்யா. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ண பாக்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, கொஞ்சம் உதவியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.